அது மதத்தை அல்லது மத உணர்வுகளை காயப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கில் பாடப்பட்ட பாடல் அல்ல. ஐயப்பன் திருக்கோவிலில் பெண்கள் நுழையக்கூடாது என்கிற சர்ச்சை எழுந்தபோது ஒரு பெண்ணிய குரலாக அந்த குரல், பெரியாரின் குரலாக அந்த குரல் இசையாக வெளிவந்திருக்கிறதே தவிர அதில் யாருடைய உணர்வுகளையும் காயப்படுத்தக்கூடியதாக இல்லை. வேண்டுமென்றே அவர்கள் அதானி போன்ற பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக தமிழ்நாட்டில் இதை பெரிதுபடுத்துகிறார்கள். அதானி கைது செய்யப்பட வேண்டும் என்பது இப்போது தேசிய அளவிலான ஒரு கோரிக்கையாக மாறியிருக்கிறது. அதையெல்லாம் திசை திருப்புவதற்கு இது போன்ற சில்லறை பிரச்சனைகளை கையில் எடுக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். அகில பாரத வணக்கம். அகில பாரத இந்து மகா சபா மாநில மகளிரின் தலைவி பேசுகிறேன். எங்களோட இந்து மகா சார்பாக இந்த இசைவாணி என்கிற பாடகியை கண்டித்து இன்றைக்கு கமிஷனர் இடத்துல மனு கொடுக்க வந்தோம். பார்த்தா எங்களோட நேரம் கமிஷனர் இங்கே இல்லை, ஸ்டாலின் சார் இருக்கிறாரு. அவர்கிட்ட நாங்கள் அசிஸ்டன்ட் கமிஷனர்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். அவங்க என்ன இது 19 பாடினதுன்னு 19 பாடினதாகவே இருக்கட்டும், அப்போவே இவங்க ஆக்ஷன் எடுத்திருந்தா ஒவ்வொரு வருஷமும் கஷ்டப்பட்டு விரதம் இருந்து இந்துக்களுக்கு கோயிலுக்கு போகிற இந்துக்கள் மனவேதனையோடு திரும்ப மாட்டாங்க. ஏன்னா அப்போவே பிளாக் பண்ணியிருக்கணும். இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு ஐயப்ப கோயில் விசேஷம் வரும்போதெல்லாம் இந்த பாட்டு வைரலாகி வைரல் ஆகிட்டு இருக்குது. இப்போ இன்னும் நிறைய பேர் பெண்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்து அமைப்புகள் எதுக்கு இருக்கீங்க நல்லா எங்களை கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, மேற்கொண்டு இது வரக்கூடாது. இப்போவும் 19 பாடின 18 பாடினதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது இப்போவே முடிச்சிடணும். இனிமேல் மேற்கொண்டு எந்த ஒரு அமைப்பை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், இந்து மதத்தையோ இந்து கடவுள்களையோ இந்துக்களை காயப்படுத்தும்படி இந்த மாதிரி பாட்டுகளை பாடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொடுக்கணும். இவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது இனி அடுத்தவங்க வர்றதுக்கு பாடுறதுக்கு யோசிக்கணும். யார் மனத்துக்கு காயப்படுத்த வேண்டாம். அவங்கவுங்க சாமியை அவங்கவுங்க கும்பிட்டுட்டு போயிட்டே இருக்கிறது தான் நல்லது. நாங்கள் இந்து மகா சபா யாரையாவது மத மாற்றத்துக்கு தூண்டுறோமா, இல்லை யாரையாவது இழிவுபடுத்தி பேசுகிறோமா, எந்த சாமியாவது பேசுகிறோமா? கிடையாது. நாங்கள் இது வரைக்கும் இந்துக்கள் இந்த சாமி தப்பாக பாடினாங்க பேசுனாங்க நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையாது. நம்ம அதை செய்ய மாட்டோம். எங்களோட மனசையும் காயப்படுத்தக்கூடாது. எங்களோட சாமியை பேசினாலும் சரி, கோயிலில் இருந்து அசிங்கப்படுத்தினாலும் சரி, எங்களை இந்துக்களை காயப்படுத்தாமல் சுமூகமாக போகிற வழி என்னவோ அதை பார்க்க சொல்லணும். இல்லையா மறுபடியும் இப்போ ஐயா கிட்ட சொல்லியிருக்கோம். அவர் என்ன பண்ணோன்னு கேட்டாங்க. நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், இதை ரிமூவ் பண்ண மட்டும் பத்தாது, யூடியூப்லேருந்து எடுத்தால் மட்டும் பத்தாது, மேற்கொண்டு அவங்க இந்த மாதிரி வரவங்க பாட நினைக்கிறவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டாக இவங்களுக்கு முன்னுதாரணமாக ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் பண்ணணும். அதை நீங்கள் தான் பார்த்து பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். மறுபடியும் யாரும் வரக்கூடாது. வந்தால் அவங்களுக்கு நடந்த பனிஷ்மெண்ட்டு நமக்கும் வரும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் அவங்க அதை செய்ய மாட்டாங்கன்னு நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம். இதுதான் பத்திரிகையாளரான உங்ககிட்டையும் நாங்கள் கேட்டுக்கிறோம். நம்மளோட இந்துக்களை யாரும் காயப்படுத்தக்கூடாது, இந்து மதத்தையும் யாரும் காயப்படுத்தக்கூடாதுங்கிறத நான் உங்கள்கிட்ட இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறோம். இந்த விஷயம் இதோட முடிஞ்சிருச்சுன்னா நல்லது. இல்லைன்னா மேற்கொண்டு எல்லா மாவட்டங்களும் மகளிர் ஒன்று சேர்ந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் செய்வோம்ங்கிறத அவர்கிட்டையும் சொல்லிக்கோம், உங்ககிட்டையும் சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம். ஆமாங்க சார், இது கூட பேசிக்கிறாங்க. பட் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அவங்க போடுற கருத்து எப்படி இருக்கோ அதை பொறுத்து. இப்போ நம்ம நாங்கள் இப்போது டைரெக்டாக போய் அந்த பொண்ணுக்கிட்ட போய் சண்டை பிடிக்கலாம், அவங்க வீட்டுக்கு முன்னால் போய் பிரச்சனை பண்ணலாம். அப்போ நம்ம மேலே அவங்க தப்பு அப்படின்ட்டு வன்முறையில் ஒரு கேஸை போடுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் நேராக சட்டத்துக்கிட்ட வந்திருக்கிறோம். அந்த மாதிரி எல்லாருமே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சட்டத்துக்கிட்ட சட்டத்தின் அடிப்படையில் அவங்க செஞ்சுட்டா பிரச்சனை இல்லை சட்டம் அதை எடுக்கலைங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்கவுங்க சட்டத்தை அவங்க கையில் எடுக்கிறதுல தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நிறையா பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்துக்கள் ஒரு சின்ன விஷயம் சொன்னபடி அவங்க மேலே கேஸை போட்டு அவங்க உள்ளே தள்ளுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இத்தனை பெண்கள் வர காரணமே அது ஒன்று தாங்க. ஏன்னா ஆண்கள் போய் கேட்டால் கேஸை போடுறாங்க. நாங்கள் பெண்கள் போய் வன்முறையில் இறங்குறதில்ல, நியாயமான விஷயத்த கேட்குறோம். அப்படி மீறி எங்கள் மேலே கேஸ் போட்டால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் வெளியே வராங்க. இப்போ 32 மாவட்டத்திலையும் பெண்கள்
அதிகபட்சமாக இருக்காங்க. இடையில இந்த கூடிய சீக்கிரத்தில் பெண்கள் மாநாடு போடுவோம். அப்போ தெரிஞ்சுக்குவீங்க பெண்கள் எப்படியெல்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க, எவ்வளோ மனவேதனையோட இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க.